My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2024 லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை குறித்ததான பிடிஎஃப் நேற்றுக்கு 25th January நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பிடிஎஃப்பில் சில செட்ஸ் ஆஃப் நேம், சில கேண்டிடேட்ஸோடைய நேம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், இதில் லிஸ்ட்டில் பேர் வரலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. 25th January நேற்றுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ரிலேட்டட் டு த ரீஃபண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ராசஸ். செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம கட்டியிருப்போம் இல்லையா, ஒரு சிலர் ஸ்ட்ரே ரவுண்டில் அல்லது ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டில் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க 5 lakhs சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபீஸ் அப்படிங்கிறது பே பண்ணியிருப்பாங்க. அது போக மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1 லட்சம் ரூபாயும், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸாக இருந்தால் 30,000 ரூபாயும் செக்யூரிட்டி டெபாசிட்டாக லாஸ்ட் இயர் நம்ம பே பண்ணியிருந்தோம். நீங்கள் பே பண்ண செக்யூரிட்டி டெபாசிட் இப்போ ரீஃபண்ட் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே நிற்கிது. இதுக்கு கடைசி தேதி அப்படிங்கிறது 31 January 31 தான் லாஸ்ட் டேட்டாக வச்சுருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் ஏதாவது க்ரீவியன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க சில லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸுடைய நேம் கொடுத்துருக்குறாங்க. அதில் இவங்க கொடுத்துருக்கிற பிடிஎஃப்பில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இஃப் யோர் நேம் இஸ் இன் த லிஸ்ட், உங்களுடைய பெயர் இந்த அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நீங்கள் ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கொடுத்துருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துடும். இல்லை சார், என்னுடைய பேர் அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் வரலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சீட் ஏதாவது கிடைத்து நீங்கள் சேராமல் போனீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மாப்பப் ரவுண்ட்லேயோ அல்லது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட்லேயோ அல்லது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 1, 2, 3 அந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட்ஸில் நீங்கள் சீட்டு கிடச்சி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, அது சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வராது. இப்போவும் இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் 5 lakhs நீங்கள் அடிஷ்னலாக கட்டியிருப்பீங்க. அந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்லேயோ அல்லது ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் 1, 2, 3 இந்த 4 சுற்றுகளில் உங்களுக்கு சீட்டு கிடைத்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் அந்த 5 லட்சம் ரூபா அப்படிங்கிறது உங்களுடைய டியூஷன் ஃபீஸ்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இனிஷியலாக கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் தான் நான் கட்டியிருக்கேன் சார், ஆனால் என்னுடைய பேர் இந்த லிஸ்ட்டில் வரலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ddugselcom@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. அந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. இந்த பிடிஎஃப்க்கு இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய காப்பி ஆஃப் பேமெண்ட் ரிசிப்ட், நீங்கள் பே பண்ண அந்த பேமெண்ட்டுக்குரிய ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு செல்லானோ அந்த மாதிரியான பேமெண்ட் ஆஃப் ரிசிப்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு 31 Januaryக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கிற பட்சத்தில் இன்னும் 2 மாதத்தில் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ரீஃபண்டட் to the candidates who have joined their allotted seats to the candidates and who have not allotted any seats during any phase. எனக்கு இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்குமே கவுன்சிலிங்கில் ரீஃபண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. within 2 months of completion of the entire counseling process அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1 மாதம் முடிஞ்சிருச்சு. அண்ட் கைண்ட்லி நோட், செக்யூரிட்டி டெபாசிட் வில் நாட் பி ரீஃபண்டட் to the candidates who have not joined the course in the stray round or later round. Stray round அல்லது ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி 1, 2, 3 இந்த 4 சுற்றுகளை சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது திரும்பி வராது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் எலிஜிபிள் தென் உங்களுடைய லிஸ்ட்டில் இந்த பேர் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்து இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா 31st Januaryக்குள்ளே அவங்க கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் மெயில் அனுப்புங்க. ஸோ தட் தே வில் ஆட் யூ இன் த ரீஃபண்ட் எலிஜிபிள் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எதையும் பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. இன்னும் 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துடும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி கவுன்சிலிங் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு.
ஸோ இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு அதை கொண்டு போய் செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டியிருக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கல்வியாளராக என்னுடைய பார்வையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு வேளை நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை மாற்றிருக்கிறாங்க, எக்ஸாம் டியூரேஷனை குறைச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டோம். இனிமேல் 3 மணி நேரம் தான் எக்ஸாம், 150 கேள்விகள் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரியான நியூ பேட்டர்னுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க, இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நீட் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.